V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை 7 மணியிலிருந்து நாடு தழுவிய ரீதியிலே 11,421 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உரிமையில் இருக்கின்ற முக்கியமான விடயம், நீங்கள் ஒருமுறை இந்த உங்கள் உரிமையை பயன்படுத்திவிட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு அந்த உரிமை மீண்டும் உங்களால் மீளப்பெற முடியாத ஒரு வாக்காளர் அட்டை ஒரு அத்தியாவசியமான கட்டாயமான ஆவணம் அல்ல. பிரதேச செயலகத்தை அணுகி அந்த அட்டையை இப்போதும் பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஏது நிலை காணப்படும். இந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு 500 மீட்டர் சுற்று வட்டாரம் அந்த வாக்களிப்பும் சிரேஷ்ட தலைமையாக முக்கியத்துவம் கட்டுப்பாடு இருக்கும். அந்த பிரதேசத்திற்குள் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கவோ அல்லது ஏதாவது ஒரு வேட்பாளரை ரகசியமான வாக்களிப்பு முறை என்ற போது வாக்குச்சீட்டினை புகைப்படப்படுத்தல், வாக்களிப்பு நிலையத்துக்குள் புகைப்படப்படுத்தல் அல்லது வாக்களிப்பு நிலையத்தை வீடியோ எடுக்க முயற்சித்தல் போன்ற சகல நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்ட குற்றமாகும். அவர்களாகவே தமது வாக்கை அளிப்பதற்கு இலகுபடுத்துவதற்காக இந்த வாக்குச்சீட்டினை ஸ்டென்சில் என்று சொல்வார்கள், அதுக்குள்ளே வைத்து தாமே தொட்டு உணர்ந்து அந்த இலக்க முறையிலே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தேர்தல்கள் திணைக்களகத்தின் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு மற்றும் தமிழ்வின் நேயர்கள் அனைவருக்கும். ஒரு முக்கியமான தேர்தல் காலகட்டத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தமிழ் ஊடகமூடாக செய்திகளை வழங்க கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்றைய தினம் வாக்களிப்பு ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த வாக்களிப்பில் வாக்காளர்களுடைய உரிமைகளும் கடமைகளும் எந்த அளவில் இருப்பதாக ஒரு பொறுப்பு வாய்ந்த தேர்தல் அதிகாரியாக நீங்கள் உணர்கிறீர்கள்? ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை 7 மணியிலிருந்து நாடு தழுவிய ரீதியிலே 11,421 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வாக்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு என்பது மிக முக்கியமான உரிமை. அதாவது அந்த உரிமை கூடாகவே நாங்கள் நமது ஜனநாயகத்தை பிரயோகிக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படையே ஒரு தேர்தலாக இருக்கின்றது. அந்த வகையிலே வாக்காளர்கள் என்ற வகையிலே வாக்களிப்பு என்பது அவர்களது அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி நாம் எமக்குரிய ஆட்சியாளர்களை அல்லது எமது பிரதிநிதிகளை சரியாக தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு வாக்காளர்களுக்கு இருக்கின்றது. இந்த உரிமையில் இருக்கின்ற முக்கியமான விடயம், நீங்கள் ஒருமுறை இந்த உங்கள் உரிமையை பயன்படுத்திவிட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு அந்த உரிமை மீண்டும் உங்களால் மீளப்பெற முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. ஆகவே சிந்தித்து சரியாக தீர்மானித்து மிக பொருத்தமான உங்களுக்குரிய மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இது. ஆகவே காலதாமதமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு விரைவாக சென்று வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக்கொள்ளும். இப்போது வாக்களிப்பு நிலையங்களுக்குள் வருகை தருகின்ற வாக்காளர் ஒருவர் தன்னை அடையாளப்படுத்துவதில் அல்லது அடையாளப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஒன்று இழக்கப்படுகின்ற போது அதற்கான மாற்று ஏற்பாடுகளை தேர்தல் திணைக்களம் எப்படி வரையறுத்து? முதலாவதாக தமிழகத்தில் நான் நினைக்கின்றேன், அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற விடயம் நீங்கள் கேட்கின்ற போது நான் 2 விடயங்களை இதில் குறிப்பிடுகின்றேன். ஒன்று, நீங்கள் வாக்காளர் அட்டை என்கின்ற ஒரு அடிப்படை விடயம் உங்களுக்கு வீடுகளுக்கு தபால் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கும். வாக்களிக்க செல்கின்ற போது அந்த வாக்காளர் அட்டையை நீங்கள் எடுத்து செல்வது நீங்கள் வாக்களிப்பை மேற்கொள்வதற்கான ஒரு இலகுவான வழிமுறையாக காணப்படுகிறது. ஏனென்று கூறினால், வாக்களிப்பின் போது வாக்காளர் அட்டை அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே அந்த வாக்காளரை இலகுவாக அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வாக்காளர் அட்டை ஒரு அத்தியாவசியமான கட்டாயமான ஆவணம் அல்ல. அது உங்களை அடையாளப்படுத்துவது, அதாவது இலகுவாக அந்த வாக்காளர் பட்டியலிலே உங்களை இனம் கண்டு கொள்வதற்கான ஒரு ஆவணம் மாத்திரமே ஆகும். இருந்த போதிலும் நடைமுறை உள்ள தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் ஒரு வாக்காளர் வாக்கினை அளிப்பதற்கு அல்லது அவருக்கு ஒரு வாக்குச்சீட்டினை வழங்குவதற்கு வாக்களிப்பு நிலையத்திலே தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆவணத்தை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஆவணமாக பொதுவாக இலங்கையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆவணம் தேசிய அடையாள அட்டை.
இருந்த போதிலும் தேசிய அடையாள அட்டை இல்லாத ஒருவர் அதுக்கு மாற்று ஏற்பாடாக செல்லுபடியாகக்கூடிய ஒரு சாரதி அனுமதி பத்திரத்தையோ, ஓய்வூதியம் பெறுவராக இருந்தால் ஓய்வூதிய அடையாள அட்டையோ, அல்லது இந்த சமூக சேவை திணைக்களம் வழங்குகின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கான அடையாள அட்டை, அதேவேளை இந்த மதகுருமார்க்காக வழங்கப்பட்ட அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இயலாமைக்குட்பட்ட வாக்காளர்களுக்கான அடையாளத்தை போன்றவற்றை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தேசிய அடையாள அட்டை என்று கூறுகின்ற போது புதிய இலத்தினர் அடையாள அட்டைகளும் இருக்கின்றன, பழைய முறை அடையாள அட்டை, 2 அடையாள அட்டையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு மேலதிகமாக தேசிய அடையாள அட்டைகளை விநியோகம் செய்வதில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு அல்லது அந்த அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற சிரமம் காரணமாக தற்போது ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்களம் ஒரு வெள்ளை கடதாசியிலே அந்த குறிப்பிட்ட நபரின் புகைப்படத்தை உறுதிப்படுத்தி ஒரு ஆவணத்தை வழங்குகின்றார்கள். அந்த ஆவணம் கூட வாக்குச்சாவடியிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆவணமாக காணப்படும். இவை இல்லாத பட்சத்திலே அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு எதிர்நிலையை உருவாக்குவதற்காக தேர்தல் ஆணைக்குழு தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை வழங்குகின்றது. அந்த தற்காலிக அடையாள அட்டையை நீங்கள் கிராம சேவரை அணுகி பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வாக்களிப்புக்கு பயன்படுத்தலாம். தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அதை செல்ல முடியும். பிரதேச செயலகத்தை அணுகி அந்த அடையாள அட்டையை இப்போதும் பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஏதுநிலை காணப்படும். இப்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தேர்தல் இடம்பெறுகின்ற இடத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் சிலர் வெளிப்புறத்தில் இருந்து வாக்காளர்களை வழிநடத்துகின்ற ஒரு செயற்பாடு இடம்பெறுமாக இருந்தால் அதனை தேர்தல் திணைக்களம் எப்படி கையாளப் போகிறது? உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஒன்று நடத்தப்படுகின்றது என்பது ஒரு சட்ட ரீதியான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவான ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே தேர்தல் சட்டங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதுவும் பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது இந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு 500 மீட்டர் சுற்று வட்டாரம் அந்த வாக்களிப்பும் சிரேஷ்ட தலைமையாக முக்கியத்துவம் கட்டுப்பாடு இருக்கும். அந்த பிரதேசத்திற்குள் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கவோ அல்லது ஏதாவது ஒரு வேட்பாளரை பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலோ செயற்பட முடியாது. அவ்வாறு செயற்படக்கூடிய ஒரு கூட்டம் அல்லது தனிநபரோ யாராவது இருப்பார்களா இருந்தால் அவர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். உடனடியாக அங்கே கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார்கள் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலைமை ஏற்படும். இது ஒரு புறம். மற்றது உங்களுக்கு தெரியும், பொதுவாக தேர்தலிலே போட்டியிடுகின்ற சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்து இந்த வாக்களிப்பு நிலைய முகவர்களை நியமிக்கின்ற அனுமதி சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கான விண்ணப்பங்களை அவர்கள் செய்து அதுக்கான அனுமதியை பெற்று அதுக்குரியவர்களை நியமித்து அவர்கள் இப்போது எல்லா வாக்களிப்பு நிலையங்களிலும் அந்தந்த அரசியல் கட்சி சார்ந்த முகவர்களும் அமர்ந்திருந்து வாக்களிப்பை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கைத்தொலைபேசியினுடைய பாவனை தொடர்பிலும் கூட ஒரு மக்கள் மத்தியில் குழப்பம். தேர்தல் செயலகம் ஒரு அறிவித்தல் வெளியிட்டிருக்கின்றது. கைத்தொலைபேசியை முழுமையாக வாக்களிக்கின்ற இடத்திற்கு வாக்காளர் எடுத்துச் செல்ல முடியாதா? அவ்வாறு எடுத்துச் செல்லுகின்ற பட்சத்தில் அவர் எவ்வகையான நடைமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும்? அவ்வாறு கடைபிடிக்க தவறுகின்ற பட்சத்தில் அவருக்கான நடவடிக்கை எப்படி இருக்கும்? வாக்களிப்பு நிலையத்திற்குள்ளே எந்த சந்தர்ப்பத்திலும் கை தொலைபேசி பயன்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆகவே இலங்கையிலே காணப்படுகின்ற நடைமுறை இரகசியமான வாக்களிப்பு முறை. ஆகவே அந்த இரகசியமான வாக்களிப்பு முறை என்ற போது வாக்குச்சீட்டினை புகைப்படப்படுத்தல், வாக்களிப்பு நிலையத்துக்குள் புகைப்படப்படுத்தல் அல்லது வாக்களிப்பு நிலையத்தை வீடியோ எடுக்க முயற்சித்தல் போன்ற சகல நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்ட குற்றமாகும். இந்த அடிப்படையிலேயே தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை பொதுமக்களுக்கும் வாக்காளருக்கும் பிடித்துகின்றது. வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்கின்ற போது தயவு செய்து கையடக்க தொலைபேசியை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கை. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறினேன், நீங்கள் வாக்களிப்பு நிலையத்தில் செல்கின்ற போது வாக்காளர் அட்டையையும் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தையும் மாத்திரம் எடுத்து செல்லுங்கள். நேரத்துடன் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் வரை வரிசையில் காத்திருங்கள். காத்திருந்து உங்கள் சந்தர்ப்பம் வரும்போது வாக்கை அளித்து விட்டு அமைதியாக மீண்டும் உடனடியாக வீடு திரும்புங்கள். இங்கே இந்த விடயம் என்னென்றால், நீங்கள் கையிலே தேவையற்ற கைப்பைகள் அல்லது வேறு பொருட்களை வாக்களிப்பு நிலையத்துக்கு எடுத்து செல்கின்ற போது அங்கே வாக்களிப்பு நிலையத்துக்கு பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் அவற்றை சோதனை செய்து பரீட்சித்து பார்த்து அனுப்ப வேண்டிய அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த நிலைமையை தவிர்ப்பதற்காகத்தான் தேர்தல் ஆணைக்குழு விரைவாக தேர்தல் நடத்தி முடிப்பதற்காகவும் அமைதியாக நடத்துவதற்காகவும் வாக்காளர் கேட்கின்றோம்.
கையில் எந்த ஒரு பொருட்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். அது அவ்வாறு எடுத்து செல்வது உங்களையும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களையும் ஒரு அசௌகரியமான சூழலுக்கு உட்படுத்தும். விசேட தேவையுடையவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கான வாக்களிப்பு ஏற்பாடுகளில் ஏதாவது விசேட திட்டங்கள் இருக்கின்றதா, அல்லது வழமை போன்று அவர்களுக்கான வாக்களிப்பு இருக்கும்? அதாவது வாக்களிப்பிலே உங்களுக்கு தெரியும், இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அந்த அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் என்கின்ற ஒரு துணைப்பொருளின் கீழே கடந்த பல வருடங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே விசேட தேவையுடைய என்று நீங்கள் கூறுகின்ற அந்த இயலாமைக்கு உட்பட்ட வாக்காளர்கள் அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சம்பந்தமாக பூர்ண கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. சாய்தளங்களை அமைத்தல் அல்லது உங்களுக்கு தெரியும், நாங்கள் நமது வாக்களிப்பு நிலைய உத்தியோகத்தர்களுக்கு கூட சைகை மொழி பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றோம். அதுக்கான பலகைகளை சைகை மொழி மூலமாக அவர்களிடம் எவ்வாறு பெயரை கேட்பது, எவ்வாறு தேசிய அடையாளத்தை பெற்றுக் கொள்வது போன்ற அடையாளங்களை பயிற்றுவித்தது மாத்திரமில்லாமல் அங்கே சுவரொட்டிகள் கூட வாக்குச்சாவடிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்றது. அது உத்தியோகத்தர்கள் இலவுக்காக. இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், பார்வையற்ற வாக்காளர்கள் பொதுவாக உதவிக்கு ஒருவரை அழைத்து வந்து வாக்களிக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய உத்தியோக உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைமை சட்டத்தில் இருந்தாலும் கூட அவர்களாகவே தமது வாக்கை அளிப்பதற்கு இலகுபடுத்துவதற்காக இந்த வாக்குச்சீட்டினை ஒரு ஸ்டென்சில் என்று சொல்வார்கள், அதுக்குள்ளே வைத்து தாமே தொட்டு உணர்ந்து அந்த இலக்க முறையிலே கட்சிக்கும் சின்னங்களுக்கும் கட்சிக்கும் அல்லது சுயேட்சை குழுக்களுக்கும் அதே போன்று விருப்பு வாக்கள் அளிப்பதற்கான ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் சகல வாக்களிப்பு நிலையங்களிலும் தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டிருக்கின்றது. இதே நடைமுறை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களால் பின்பற்றப்பட்டது. அதில் பல வரவேற்புகளை பெற்றிருக்கோம். இது ஒரு புதிய முறை. கடந்த தேர்தலில் தான் நாங்கள் நாடு தழுவிய ரீதியாக பயன்படுத்தினோம். இதிலே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், தேர்தல் ஆணைக்குழு இன்னும் பல முன்னேற்றங்கள் வேண்டும். இது ஒரு முடிந்த அல்லது நாங்கள் பெரிய ஒரு அடைவு மட்டம் என்று கூறவில்லை, இருந்தாலும் கூட பல முன்னேற்றங்கள் நாங்கள் அடைய வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், அந்த நான் இதில் குறிப்பிட்டேன் முன்னர், தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற இயலாமைக்கு உட்பட்டவர்களுக்கான ஒரு அடையாள அட்டை என்கின்றது. அந்த விடயம் என்னென்றால், உங்களுக்கு தெரியும், தேர்தல் சட்டங்களிலே ஒரு இயலாமைக்கு உட்பட்ட நபர் தனக்கு ஒரு உதவியாளரை அழைத்து வருவதாக இருந்தால் வாக்களிப்பு நிலையத்திற்கு அவர் அதுக்கான ஒரு விண்ணப்ப படிவத்தை கிராம அலுவலரிடம் பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி உறுதிப்படுத்தி ஒரு விசேட வைத்தியரிடம் எடுத்து சென்று இவருக்கு ஒரு ஏற்படுத்தக்கூடிய இயலாமைக்கு தன்மையை எல்லாம் உறுதிப்படுத்தி தேர்தல் அலுவலகத்துக்கு அனுப்பி முன்கூட்டியே அனுமதிப்பட வேண்டிய நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறை சாதாரணமான ஒரு சாத்தியமற்ற அல்லது சிக்கலான ஒரு நடைமுறை என்ற காரணத்தினாலேயே இந்த வாக்காளர் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொண்டு ஒரு இயலாமைக்கு உட்பட்ட வாக்காளர் முன் அனுமதி இன்றியே தனக்கு உதவியவர்களை எடுத்து வருவதற்கும் ஒரு இதிலே தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திலே முன்னுரிமையை பெற்றுக் கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும். மேலதிகமாக இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். நாங்கள் இந்த படிகள் இருக்கக்கூடிய சில வாக்களிப்பு நிலையங்கள், சாய்தளங்களில் அமைக்கக்கூடிய ஏற்பாடு, சில இடங்களில் அவ்வாறான சாய்தளங்கள் அமைக்கக்கூடிய ஏற்பாடு இல்லாத மலை பிரதேசங்கள் போன்ற பகுதிகள் காணப்படுகின்றது. அவ்வாறான நிலைகளிலே சில விசேட ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு வாக்காளர் தனது அந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கு முடியாமல் இருந்தால், இயலாமைக்கு உட்பட்டவர், உதாரணமாக சக்கர நாற்காலியில் வருகின்ற சொன்னால், அல்லது அவரை தூக்கி செல்ல முடியாது என்றால், அவர் அந்த வாக்களிப்பு நிலைய வாசல் வரையோ அல்லது செல்லக்கூடிய இடம் வரைக்கும் சென்று நின்றால் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர் அந்த வாக்குச்சீட்டை எடுத்து வந்து ரகசியமாக ஒரு பார்க்காத வகையிலே அவரிடம் வழங்கி அவர் வாக்களித்ததை ரகசியமாக மீண்டும் எடுத்து சென்று இந்த முகவர்கள் முன்னிலையிலே வாக்குப்பட்டிக்குள்ளே இடக்கின்ற ஒரு நடைமுறை ஒன்று பொதுவாக நாங்கள் தேர்தலிலே ஏற்படுத்தி கொடுப்பது ஒன்று. அது போன்று கடந்த தேர்தலில் கூட பல இடங்களில் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நடைமுறை கூட நடைமுறையில் இருக்கட்டும். தேர்தல் திணைக்களத்தை பொறுத்தவரையில் இப்போது அதிகாரங்கள் அனைத்தும் உங்கள் வயப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு படையினருக்கான அறிவுறுத்தல்கள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றன? வாக்குச்சாவடி காலை 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று மாலை 4 மணிக்கு வாக்களிப்பு நிறைவு பெறுகின்றது. அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்கான அதிகாரங்கள் அல்லது அவர்களுக்கான உத்தரவுகள் உங்கள் தரப்பில் எப்படி வழங்கப்பட்டிருக்கு? பொதுவாக ஒரு நாட்டிலே பார்க்கின்ற போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற ஒரு இயந்திரமாக அல்லது திணைக்களமாக போலீஸ் திணைக்களம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு தேர்தலை நடத்துகின்ற போது பாதுகாப்பு நடைமுறைகள் முழுக்க போலீசாரை சார்ந்தது. அதுக்கான சகல அறிவுறுத்தல்களையும் தேர்தல் ஆணைக்குழு போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்கி ஏற்பாடுகள் செய்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது.
இதனை விட அவசர நிலைமைகளில் போலீசாருக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் முப்படையினரும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சில இடங்களிலே போலீஸ் நிலையங்களிலும் அல்லது ஆன்மீக இராணுவ முகாம்களிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள். இதற்கு மேலதிகமாக அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மாத்திரம் அன்றி இயற்கை இடர் ஏதாவது ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்காக கூட முப்படையினர் தயார் நிலையிலே தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே இவர்கள் அனைவருக்கான அறிவுறுத்தலும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. தற்போது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே வாக்குப்பட்டிகளையும் வாக்குச்சாவடிகளையும் வாக்காளர்களையும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கின்ற முழு பொறுப்பு போலீஸ் திணைக்களத்தை பொறுத்தது. ஆகவே வாக்குப்பட்டிகளையும் வாக்களிப்பு நிலையங்களையும் பாதுகாப்பதற்காக போலீஸ் திணைக்களம் எந்த நேரத்திலும் அதி உச்சபட்சமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதும் அதுக்கான அனுமதியும் தேர்தல் ஆணைக்குழு வழங்கியிருக்கு. மிகவும் பொறுப்பு வாய்ந்த நேரத்தில் பல சிரமங்கள் மத்தியிலும் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு தேர்தல் கள நிலவரங்களும் அங்கு இருக்கக்கூடிய வாக்களிப்பு முறைமைகளும் பற்றி கூறியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது இதில் நானும் குறிப்பிட வேண்டும், ஒரு முக்கியமான இந்த இடத்திலே வாக்காளர்கள் வாக்களிக்க செல்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஏற்ற தகவல்கள் வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமே என்று நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.